சார், இந்த போதைப் பொருள் விவகாரத்துல வந்து அந்த திரையுலகத்தை சேர்ந்த அமீர் அவர்கள் மேல இப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதற்கு அவரும் உடந்தை, இதற்கு அவரும் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஜாஃபர் சாதிக் அவர்களும் அமீர் அவர்களும் ஒரே முஸ்லிம் அப்படிங்கறனால இந்த பிரச்சனை போதா? என்ன காரணமா இருக்கும்? இல்லை, ஜாஃபர் சாதிப்பும் அமீர் அவர்களும் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றதுக்காக அது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும். பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கு அவரோட சேர்ந்து அவர் கூட இருந்த ஒரு 3 பேரை டெல்லியில பிடிச்சிருக்காங்க. கடைசி பார்த்தா அப்படி இப்படின்னு இந்த பிரச்சனை வந்து கடைசி அமீர் கிட்ட வந்து முடியுது. அமீர் அவர்களுக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அமீர் சினிமா பிரபலங்கள் இருக்கும் போது அவங்கள மட்டும் இதை குறி வைக்கிறாங்க. இல்ல, இது குறி வைக்கிறது கிடையாது. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். 20 வருடம் கேப் அமீர் இருக்கிறப்ப கேட்டால் வந்து நான் வந்து பொது வழியில் பாஜகவை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ நான் விமர்சனம் பண்ணுறதுனால எனக்கு யாரும் ஃபினான்ஸ் தர மாட்டேன்றாங்க. நான் இஸ்லாமியன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு யாரும் ஃபினான்ஸ் என் படத்தை வந்து தொடங்க விட மாட்டேன்றாங்க. இவருக்கு பொருளாதாரமாக எங்கேருந்து பணம் வந்ததுன்ற ஒரு கேள்வி ஒரு சாமானியன் பணம் இல்லையா? ஏற்கனவே இந்த ஜாஃபர் சாதிக்ன்றவர் யாருன்னா ஜக்குபாய் அப்படின்ற ஒரு படம் சொல்லுங்க. அவர் வந்து திருட்டு விசிடி பாண்டி பஜாரில் விற்றவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவர் பெரிய தொழிலதிபர் கிடையாது. இப்போ எல்லா பொது வழி பிரச்சனையும் அமீர் வந்து பேசுறாருல, எல்லாத்தையும் பேசுறாருல. அப்போ நீ வெளியில வந்து ஏன் பூசி முழுகிற, ஏன் பூசி பெயிண்ட் அடிக்கிற? வெளில வந்து ஜாஃபர் சாதிக் என்னுடைய குடும்ப நண்பர் நான் சொன்னேன், அது உண்மைதான். ஜாஃபர் சாதிக் இந்த தொழில் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, அவர் போதை மருந்து கடத்தினாரா தெரியாது, வந்து சொல்லு. 4 கொலை பண்ணிட்டு வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் படம் எடுப்பானா எடுத்துருவியா? 10 ரேப் பண்ணிட்டு வந்து நான் 2 கோடி ரூபா எடுத்து கொடுத்தானே எடுத்துருவியா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போதை வசூலும் கடத்திட்டு வந்து படம் எடுக்கிற சொன்னா எடுத்துருவியா? ஏன், யார் நீ, என்ன, எங்கேருந்து வர, எப்படி உனக்கு பணம் கிடைச்சிது, லீகலா இல்லீகலான்னு எதுவுமே திங்க் பண்ணாமல் நான் படம் எடுப்பேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? யார் அதை ஒத்துப்பாங்க? யாருன்னு ஒத்துப்பாங்களா? சார், இந்த போதைப் பொருள் விவகாரத்துல வந்து அந்த திரையுலகத்தை சேர்ந்த அமீர் அவர்கள் மேல இப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இதற்கு அவரும் உடந்தை, இதற்கு அவரும் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஜாஃபர் சாதிக் அவர்களும் அமீர் அவர்களும் ஒரே முஸ்லிம் அப்படிங்கறனால இந்த பிரச்சனை போதா? என்ன காரணமா இருக்கும்? இல்லை, ஜாஃபர் சாதிப்பும் அமீர் அவர்களும் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றதுக்காக அது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் அப்படிதான் சொல்றாங்க, அவங்க இஸ்லாமியர்கள்னால இதை இப்படி கொண்டுட்டு வராங்க. இல்லை, அந்த மாதிரி கிடையாது. போதை மருந்து வந்து எந்த மதத்தை காரணம் சேர்ந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் விற்றாலும் சட்டப்படி குற்றம். இளைய தலைமுறையை மூளை மழுங்கடிக்கின்ற ஒரு வேலை தான் போதைப் பொருள். போதைப் பொருள் வந்து யார் விற்றாலும் குற்றம். அது வந்து இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன், இந்த பிரபலம் அந்த பிரபலம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் போதைப் பொருள் இங்கே கடத்திங்கன்னா உடனடியாக மரண தண்டனை தான், உடனடியாக மரண தண்டனை. நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போதை மருந்தில் ஒருத்தர் மாட்டிட்டாங்கன்னா நான் பெயில் ஆக்ட் தான் நம்ம இதுலையும். ஏன்னா எல்லா நாடுகளிலும் போதை மருந்துகள் கடத்துறவங்களோ போதை மருந்து விற்பவங்களுக்கு கடுமையான சட்டங்கள் இன்னும் தொடர்ந்து இருக்கிறது. அதில் மாற்றே கிடையாது. இதில் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்தி நம்ம இருப்போம். பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கு அவரோட சேர்ந்து அவர் கூட இந்த ஒரு 3 பேரை டெல்லியில பிடிச்சிருக்காங்க. கடைசி பார்த்தா அப்படி இப்படின்னு இந்த பிரச்சனை வந்து கடைசி அமீர் கிட்ட வந்து முடியுது. அமீர் அவர்களுக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அமீர் சினிமா பிரபலங்கள் இருக்கும் போது அவங்கள மட்டும் இதை குறி வைக்கிறாங்க. இல்ல, இது குறி வைக்கிறது கிடையாது. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்க. அமீர் அவர்கள் வந்து ஜாஃபர் சாதியோட நண்பர், என்னுடைய குடும்ப நண்பர்னு அவர் வீடியோல சொல்லியிருக்காரு. ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் இணைந்து 2 உணவகங்கள் திறந்திருக்காங்க. அந்த 2 உணவகங்களுக்கு செலிபிரிட்டி வந்து அமீர் கூட்டு வந்திருக்காரு. ஒருத்தர் விஜய் சேவி வந்து பேசியிருக்காரு, வெற்றிமாறன் வந்து பேசியிருக்காரு, சூரி வந்துலாம் பேசியிருக்காரு. அப்போ 2 பேர் தோல் மேல தோல் கை போட்டிருக்காங்க. இது ஒரு பாட்டு. 2வது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு அமீர் செல்லும் பொழுது ஜாஃபர் சாதிக் அவர்களையும் கூட்டிக் கொண்டு போறாரு. அவர் வந்து வெள்ள நிவாரண நிதி, முதலமைச்சர் நிவாரண நிதினு சொல்லி 10 லட்சம் செக் கொடுக்குறாரு. அந்த போட்டோ அமீரும் எடுக்கிறாரு, ஜாஃபர் சாதிக்கும் கொடுக்குறாரு, அவரும் எடுக்கிறார். முதலமைச்சரிடம் கொண்டு போய் சேர்த்ததும் அமீர் அவர்கள். ஸோ இதில் எந்த மாற்றம் இல்லை. நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் அவர்கள் வந்து எல்லா பொது விஷயத்துக்கும் பொது வழியில் வந்து பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று அதுக்கு குரல் கொடுக்குறாரு. குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சியை பற்றி என்ன பண்ணணுமோ, ராமர் வந்து ஒரு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றதாகட்டும், பாரதிய ஜனதாவோட ஆட்சிகளை பார்த்தோம், திமுக சொம்பு தூக்குற விஷயமாகட்டும், எல்லாத்தையும் பொது வழியில் வந்து அப்படியே அவர் தான் வந்து நாட்டையே காப்பாற்ற வந்த தேவதூதன் மாதிரி வந்து பொது வழியில் ஒரு கப்பல் கட்டுறவர் மாதிரி பேசிட்டு இருந்தார். மாற்று இல்லை. நம்ம அமீர் அவர்களுக்கு ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி தான் வைக்கிறோம். அவர் திரையுலகத்துக்கு வந்து 20 ஆண்டுகள் ஆகுது. அவருடைய தந்தையார் வந்து கோணிப்பை தைக்கிற ஒரு தொழிலாளி தான் தந்தையார். அவர் ஒரு ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்த
சேர்ந்தவரோ ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சத்தை சேர்ந்தவரோ பரம்பரை ராஜவம்சத்தை சேர்ந்தவரோ கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஒரு படம் எடுப்பதுக்கு நானும் ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறேன், ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இப்படின்னு அவர் அங்கேருந்து இங்கே வாங்கி சொல்லிட்டு ஒரு 2-3 படம் எடுத்தார். ராம் எடுத்தார், மௌனம் பேசியதை எடுத்தார், பருத்தி வீரன் எடுத்தார். இதில் பருத்தி வீரன் ஃபர்ஸ்ட் காப்பி அவர் தான் எடுத்த, ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா வந்தார். ராம் அவர் தான் ப்ரொடியூசர் ஆகி ஜீவாக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளும். ஆதி பகவான்ற ஒற்றை படத்தை எடுத்து அவர் பழக்கட அன்பழகனோடு பட திரையுலகத்தையே அவர் துரத்திட்டாருன்னு தான் சொல்லுவோம். அந்த படத்தை இழுத்து விட்டு அதற்கப்புறம் 20 வருடம் கேப். இதற்கிடையில் யோகின்னு ஒரு படம் அவர் தயாரித்து நடித்தார், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 20 வருடம் கேப் அமீர் இருக்கிறப்ப இதற்கு இடையில் அவர் வந்து தமிழ்நாடு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சொல்லுகிற பெப்சி தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவராக 2 வருஷம் இருந்தார். ஓகேங்களா? இதுதான் வந்து அவருடைய ஹிஸ்டரி. இந்த 20 வருடங்களுக்கு இவருக்கு பொருளாதாரமாக எங்கேருந்து பணம் வந்ததுன்ற ஒரு கேள்வி ஒரு சாமானியன் பணம் இல்லையா? உனக்கு 20 வருஷம் நீ இருக்க, ஆடம்பரமான ஒரு காரு, ஆடம்பரமான டீனரில் ஒரு பங்களா, ஒரு இது இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது, வீடு இருக்குது, 2 உணவகங்கள் பார்ட்னர்ஷிப்பில் திறந்துருக்கீங்க. மாயவலைன்ற ஒரு படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இறைவன் மிகப்பெரியவன்ற படம் வந்து 15 days தான் இன்னும் ஷூட்டிங் பாக்கி இருக்கிறது. அப்போ இந்த மங்கை படம் வந்து கிருத்திகா வச்சு அவர் தயாரிச்சது. யார்? ஜாஃபர் சாதிக் வந்து தயாரித்தது. அவர் தயாரித்தது, கிருத்திகா வந்து அது ஃபர்ஸ்ட் சீஸில் வந்து வெளியிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கிருத்திகா உதயநிதியோட படத்துக்கு வந்து ஜாஃபர் சாதிக் தான் ஃபினான்ஸ் பண்ணதாகவும் ஒரு கருத்து இருக்கு. அதுபோல நம்ம போக விரும்பல. அப்போ இந்த 20 வருடங்களாக அமீருக்கான ஃபண்ட் எங்கேருந்து வந்துன்ற ஒரு கேள்வியை ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். ரைட்டா? ரெண்டாவது என்ன கேள்வி வைக்கிறோம்னா, இப்போ அமீர் வந்து ஒரு 10 படம் 20 படம் எடுத்துட்டார் 20 வருஷத்தில், சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காரு, அவருக்கு பணம் வந்துட்டே இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக அவர் வந்து வெல் டுடுவாக இருக்காரு, அக்ரி பண்ணுறோம். பொருளாதார ரீதியாக அவர்கிட்ட பணம் வருது, ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ 20 வருடங்கள் நீங்கள் சும்மா இருக்கிறீங்க. கேட்டால் வந்து நான் வந்து பொது வழியில் பாஜகவை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ நான் விமர்சனம் பண்ணுறதுனால எனக்கு யாரும் ஃபினான்ஸ் தர மாட்டேன்றாங்க. நான் இஸ்லாமியன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு யாரும் ஃபினான்ஸ் என் படத்தை வந்து தொடங்க விட மாட்டேன்றாங்க. இந்த சந்திர ஆரியா வச்சு ஒரு படம் எடுத்தார், சந்தன காட்டுறது ஒரு படம் எடுத்தார். அந்த படம் எடுக்கிறப்ப கூட இதே ஒரு பிரச்சனை வரப்போ தான் அது பொது வழியிலே அவர் பேசினார். அப்போ புதிய தேசிய கொள்கைக்குள் வந்தாரும் அதை விமர்சனம் பண்ணுறாரு. வேற எதனா பிஜேபி சம்மந்தப்பட்ட செலிபிரிட்டிஸ் எதனா ஒரு விஷயங்களை சொன்னால் அதை வந்து வாலண்டியாக வந்து விமர்சனம் பண்ணுறாரு. ஞானவேல் ராஜா விமர்சனம் பண்ணார், சிவகுமார் குடும்பத்தை விமர்சனம் பண்ணி விமர்சனங்கள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த அவர் பொது வழியில் தன்னை அடையாளப்பட்டு காட்டிக்கிட்டே இருக்கார். கரெக்டாக? அதில் மாற்றம் இல்லை. அப்போ ஏற்கனவே இந்த ஜாஃபர் சாதிக்ன்றவர் யாருன்னா, ஜக்குபாய் அப்படின்ற ஒரு படம் வந்து அவர் வந்து திருட்டு விசிடி பாண்டி பஜாரில் விற்றவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவர் பெரிய தொழிலதிபர் கிடையாது. முதல் பாண்டி பஜாரில் திருட்டு விசிடி விற்கிறப்ப அவர் வந்து இந்த ஜக்குபாய்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ஜக்குபாய் படம் யாருன்னா, முதல்ல வந்து ரஜினியோட தாயார் பேர் வந்து ஜக்குபாய். ரஜினியை வைத்து அந்த படத்தை வந்து கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் வந்துச்சு. அது கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில் ரஜினி நடிக்கிறாரு, ரஜினியே தயாரிக்கிறாரு சொல்லிட்டு போஸ்டர்லாம் வந்திருக்கும். தலையில் முக்காடுலாம் போட்டு துப்பாக்கி வச்சுருக்க மாதிரி நீங்களாம் ஞாபகம் இருக்கான்னு தெரில. அந்த படம் ரஜினி ஒரு கட்டத்து மேலே ட்ராப் பண்ணிட்டார், வேணான்னு. அந்த கதை நல்லா இருக்கே, அதை மிஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சரத்குமார் வச்சு ஸ்ரேயா வச்சு கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில் எடுத்தாங்க. அந்த படம் எடுத்து ராதிகாவோட ப்ரொடக்ஷன் தான் நினைக்கிறேன், ரேடன் ப்ரொடக்ஷன் தான் நினைக்கிறேன். அந்த படம் எடுத்துக்கொண்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னையே அந்த படத்தை திருட்டு விசிடியில் வெளியிட்டு அந்த படம் ஃபுல்லாக கசிஞ்சு அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. அப்பயே ஒரு கேஸ் கொடுத்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வெளில வந்தார். யாருன்னா ஜாஃபர் சாதிக். இது ஒரு பக்கம். இது அமீருக்கு வந்து தெரியாதுன்னு சொன்னால் நம்மளாம் கண்டிப்பா கோவம் வரும். இதெல்லாம் அமீருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன பேச்சு வெளியே வருதுன்னா, இவங்க 2 பேரும் ஒரே துறையில இருக்கிறவங்க, இவர் ப்ரொடியூசர் இவர் இயக்குனர். அதுதான் நானும் சொல்றேன். இப்ப நான் இப்பயும் சொல்றேன், நான் விளக்கமா சொல்றேன் பாருங்க. இது தெரியுமான்றது அமீர் சொல்லணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது 3 வாட்டி ஜாஃபர் சாதிக் வந்து போதை மருந்து கடத்தல அரெஸ்ட் ஆகி ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. மும்பையில் ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெல்லியில் ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு வாட்டி கென்யா போயிட்டு வந்து ஏதோ ஒரு மாட்டினான்னு சொல்லிட்டு 3 வாட்டி அரெஸ்ட் பண்ணி ஜாமீன்ல வந்திருக்காரு. அப்ப நான் ஒரு ப்ரொடியூசரா இருக்கேன், நான் ஒரு டைரக்டர் ஆகிட்டேன், என்கிட்ட வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுக்குறாருன்னு சொன்னா எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா என்னுடைய திறமையை ப்ரூவ் பண்ணணும், எனக்கு ஏதோ ஒரு வழிகாட்டி வேணும், நான் எப்படியாவது முன்னேறணும், என்னுடைய படத்தை நான் எப்படியாவது எடுக்கின்றப்ப நான் பிளாங்கா இருப்பேன். அதை அக்ரி பண்றேன். ஒரு சினிமா துறையில் நான் இருக்கிறதுனால நான் அக்ரி பண்றேன். ஏன் அக்ரி பண்றேன்னா, எனக்கு ஏதாவது வேணும், நான் எப்படியாவது நான் ப்ரூவ் பண்ணி நான் மேலே வரணும். அது யாரோ பணம் போட்டு என் திறமையை வெளிப்படுத்தினாலும் என் லைஃப் சொல்றதுன்னா நான் எல்லாத்தையும் சகிச்சுப்பேன். இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். இது நான் இந்த பாட்டு ஒத்துக்கிறேன். ரெண்டாவது பாட்டு, ஒருத்தர் வந்து உங்களை பார்ட்னர்ஷிப்பாக ஒரு 2 உணவகத்துக்கு கொண்டு போகிறாரு, மற்ற பிஸ்னஸ்க்குலாம் உங்களை பார்ட்னர்ஷிப்புக்காக போகிறப்ப யார் அவர், என்ன பார்ட்னர்ஷிப் டிடியில் சைன் பண்ணுறீங்க, செக் சைன் பண்ணுறீங்க, மெமரண்ட் ஆஃப் ஆர்டிகல் சைன் பண்ணுறீங்க, எல்லா லீகல் டாக்குமெண்ட் நீங்கள் சைன் பண்ணுறப்ப யார் என்ன நான் விசாரிக்காமே நான் சைன் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? இது எப்படிமா இருக்குது? அந்த மீத்தேன்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் பண்ணார். அப்போ நம்மலாம் என்ன முன் வச்சோன்னா, ஏங்க மீத்தேன் வரத்துக்கு முதல் கையெழுத்து போட்டதே நீங்கள் தான். என்னென்னா
நான் வந்து படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி திமுக சேர்ந்த திரு மாண்பு முதலமைச்சர் அன்னைக்கு எப்படி எஸ்கேப் ஆனாரோ அதே மாதிரி இப்போ அமீர் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு ஒரு இதை வைக்கிறேன். இப்ப எல்லா பொது வழி பிரச்சனையும் அமீர் வந்து பேசுறாருல, எல்லாத்தையும் பேசுறாருல. அப்ப நீ வெளியில வந்து ஏன் பூசி முழுகிற, ஏன் பூசி பெயிண்ட் அடிக்கிற? வெளில வந்து ஜாஃபர் சாதிக் என்னுடைய குடும்ப நண்பர் நான் சொன்னேன், அது உண்மைதான். ஜாஃபர் சாதிக் இந்த தொழில் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, அவர் போதை மருந்து கடத்தினாரா தெரியாது, அவர் 3 முறை சிறை சென்றாரா தெரியாது, திருட்டு விசிடி மூலம் ஜக்குவாய் படத்தை வெளியிட்டாரா தெரியாது, அயலக துணை அமைப்பாளரா திமுக இருந்தாரா தெரியாது, அப்துல்லா புதுக்கோட்டை அப்துல்லா எம்பியை கூப்பிட்டு கென்யா போனாரா தெரியாது. வந்து சொல்லு, வந்து வாயை திறந்து பேசு. ஏங்க எல்லாத்துக்கும் வாலண்டியரா வரல, வாயை வச்சுக்கிட்டு வாடகை விட்டு சம்பாதிக்கிற ஒரு ஆள் தான் அமீர் போன்ற ஆட்கள்லாம் திமுகவின் மிகப்பெரிய சொம்பு தூக்கி. நீங்க தான் அப்படியே நாட்டை தாங்குறீங்க, அப்படியே தாங்குவாங்க, அப்படியே போட்டு நாட்டே தாங்குற மாதிரி அப்படியே இஸ்லாமியதே இப்போ தாங்குவார். அவர் ஒரு இதுல சொல்றாரு, இன்றைக்கு வந்து திமுகவை பார்த்து யாருக்கும் பயமில்லை, அதிமுக பார்த்து பயமில்லை, பாஜக பார்த்து பயமில்லை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்தால் பயப்படுகிறார்கள் எல்லாரும் சொன்னாரா இல்லையா? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா யார்? அது இன்றைக்கு இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். உங்களை பார்த்தா பயப்படுறாங்க, அந்த மாதிரி தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபயர் கொடுத்தாரா இல்லையா? அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அப்ப அமீர் அவர்களுக்கு இதுல தொடர்பு இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, இன்றைக்கு ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணி அவருடைய தம்பி சாதிக் இன்னைக்கு தான் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் பொறுப்பில் இருக்காரு. இன்னைக்கு தான் வந்து மாண்பு நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் வந்து திருமாவளவன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படுகிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் வந்திருக்கு. அப்போ ஜாஃபர் சாதிக்கு சலீம் இவங்க 2 பேரோட நீங்கள் நெருக்க நட்பு கொண்டு வந்திருக்கீங்க, வியாபார ரீதியாக தொடர்பில் இருக்கீங்க, உணவகங்கள் தொடர்றீங்க, நல்லது கெட்டதுக்கு போகிறீங்க, சினிமா விழாக்களுக்கு இவங்களை கொண்டு போகிறீங்க, எல்லா சினிமா விழாக்களும் இவரை அறிமுகப்படுத்துறீங்க சொந்தக்காரங்கன்னு. ஆனால் அவருக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரான்னு எனக்கு தெரியாது, அவரை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவரோட எல்லா கம்பெனிலையும் நான் பார்ட்னர்ஷிப்பாக நான் போவேன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ ஏன் அமீர்கிட்ட இன்னும் போலீஸ் போகல? முதல்ல ஜாஃபர் சாதிக்கு பிடிக்கணும். அவர் பிடிச்சார் தான் அந்த நெட்வொர்க் என்ன, போதை நெட்வொர்க் எங்கெங்கே இருக்குது, யார் யார் கைமா இருக்காங்க, யார் யார் இந்த விஷயங்கள் இல்லோட கிடைக்கிறான்னு இருக்கப்ப கரெக்டான எவிடன்ஸான ஒரு ப்ரூஃப் கையில் வாங்கின பிறகு தான் அமீர் அவர்கள்ட்ட என்ஐஏ வந்து என்னமா சந்தேகப்படுறாங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எப்படி சந்தேகப்படுறாங்கன்னா, 2000 கோடி ஃபர்ஸ்ட் போதை மருந்து பிடிப்பட்டது நாங்கள் டெல்லியில் கைலாஷில், அதுக்கப்புறம் இப்போ 15,000 கோடி இதுவரையும் 15,000 கோடி கைமாறி இருக்கலாம், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கலாம்னு ஒரு சந்தேகம் வரப்ப, இது வந்து சினிமா துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டதுன்றது ஒரு பக்கம். இதை தீவிரவாத கும்பலுக்கு இவங்க கொடுத்துட்டு மறைமுகமாக தீவிரவாத கும்பலை ஊக்குவிக்கிறாங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் கிடையாது, மற்ற எவ்வளோ தீவிரவாத கும்பலுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான். இன்னைக்கு எல்லா தீவிரவாத கும்பலுக்கும் வந்து அவங்க பிரதானமாக எடுக்கிற தொழில் வந்து போதை மருந்து கடத்தல் தான். அதுல இருந்து இருக்க ஃபண்டை வச்சு தான் தீவிரவாத கும்பலை அவங்க வளர்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி எதனா சப்ளை ஆயிருக்கான்றதெல்லாம் என்ஐஏ வந்து கண்டுபிடிப்பாங்க. என்ஐஏ கிட்டே இது போயிருக்கு. அப்ப பொது வழியில இன்னைக்கு அமீர் வந்து ஒத்த வார்த்தையில நான் வந்து ஹராமு, நான் வட்டி கொடுக்கறது ஹராமு, ஆபாசமா பேசுறது ஹராமு, இஸ்லாமிய முறைப்படி இதெல்லாம் ஹராமுன்றதை நான் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. இதனால் வரையும் அமீர் எந்த ஒரு பொதுவான விஷயங்களுக்கும் வெளியில வந்து குரல் கொடுக்காத ஆளாக இருந்தால் இன்றைக்கு நம்ம இதை பத்தி பேச வேண்டிய வேலையே கிடையாது. வாலண்டியரா வந்து வாயை கொடுக்குறல நீ எல்லாத்துக்கும், இதுக்கு மட்டும் என் வாய் மூடி மௌனமா இருக்க? உன்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்த விஜய் தெரியல, அது அவர் தான் பொதுவில் சொல்லணும். உன் ஃபங்க்ஷனுக்கு வந்த விஜய் சேதுபதி எங்க? உன் ஃபங்க்ஷனுக்கு வந்த வெற்றிமாறன் எங்க? ஊசி எங்கே? ஆஸ்பத்திரி எங்கன்னு கேட்டார சித்தார்த் எங்க? உன் ஃபங்க்ஷனுக்கு வந்த சூரிய எங்க? இவங்களாம் வாயை திறக்கணும். அப்ப எவன் எதை கொடுத்தாலும் நீங்க போயிடுவீங்களா? எவன் எதை கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா? எவன் என்ன படத்தை கொடுத்தாலும், ஒருத்தன் 4 கொலை பண்ணிட்டு வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் படம் எடுப்பானா எடுத்துருவியா? 10 ரேப் பண்ணிட்டு வந்து நான் 2 கோடி ரூபா எடுத்து வந்து கொடுத்தானே எடுத்துருவியா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போதை வசதிகளும் கடத்திட்டு வந்து படம் எடுக்கிற சொன்னா எடுத்துருவியா? ஏன், யார் நீ, என்ன, எங்கேருந்து வர, எப்படி உனக்கு பணம் கிடைச்சிது, லீகலா இல்லீகலான்னு எதுவுமே திங்க் பண்ணாம நான் படம் எடுப்பேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? யார் அதை ஒத்துப்பாங்க? யாருன்னு ஒத்துப்பாங்களா? அப்ப இந்த நடிகர்கள் எல்லாம் யாரை நம்பினார்கள்? அமீர்ன்ற ஒற்றை மனிதன் நம்பினார். விஜய் சேதுபதி போய் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியாது. யார் பார்ட்னரு? சாதிக். என்ன பேரு? ஜாஃபர் சாதிக். அவர் என்ன தொழில் பண்றாரு? அவர் என்ன உண்மையான நண்பர் தானே, கரெக்டான ஆளா, நான் வரலாமா அப்படின்லாம் அவங்க கேட்க முடியாது. அவங்க வராங்க, கூப்பிட்டாங்க, அமீர்னு நண்பர் கூப்பிடுறாரு, வெற்றிமாறன் வராரு. இவர் அமீரே வந்து ரொம்ப சிலாகத்தி சொல்றாரு, என்னுடைய குடும்ப நண்பர், உழைப்பால் ஓய்ந்தவர்னா அவரு கூட சேர்ந்து சொல்றாரு. ஸோ அவங்க மேல நம்ம எந்த விமர்சனத்தை வைக்கல. ஆனால் அவர்களுக்கும் இது ஒரு பாடம். எவனா பல்ல இழிச்சிட்டு கூப்பிட்டா போய் நின்று அவனை புகழ்ந்து நீ பேசுனா நாளைக்கு என்னைய விசாரணைக்கு நீயும் போனோம். நீனும் விசாரிச்சால. இப்ப அமீர் ஈஸியா சொல்லிட்டா இருப்பாருங்க, சொந்தக்காரன் நான் சொன்னேன், பட் இது என்னன்னு தெரியல, இது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் தெரியும், நான் அதுல இருந்து விலகிட்டேன் அப்படின்னா வரட்டும். இல்ல சொல்ல வராம எங்கெங்க போக முடியும்? நாட்டை விட்டு ஓட முடியும்? கமலஹாசன் பேர் இந்த நாட்டை விட்டு போறேன்னு சொல்ல முடியும்? அவரு இங்க வந்துதாங்க அவனை கத்திரிக்காய் முளைச்சு வச்சு கடத்தருக்கு அவர் வந்துதான் ஆகணும். இவ்வளவு நாள் உப்பு திண்டார்ல, வந்து தண்ணி குடி,
இவ்வளவு நேரம் உப்பு தின்னல வந்து தண்ணி குடி. அப்ப நீங்க வந்து பொது வழியில ஒரு உத்தம புத்திரன் மாதிரி காட்டி கொள்றீங்க. உன் பின்னாடி எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்கள் இருக்குது. நீ வந்து ஒரு படத்தை ஃபினான்ஸ் வாங்கி ஏமாத்திட்ட, ஞானவேல் ராஜாவுக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க பாருங்க, அதையெல்லாம் மன்னிக்க தரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இல்லை ஒருத்தர் 4 வீடு வாங்கி ஏமாத்திட்ட, மன்னிக்க தரக்கூடிய விஷயம். போயிட்டு போகுது வீடு பணம் காசு சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்லாம் வந்து மன்னிக்கப்படலாம். போதைன்றது எவ்வளோ ஒரு கொடுமையானது. இளைய தலைமுறையின் மூளை முறுக்குங்களை அவனோட நரம்புகளை அடித்து அந்த தலைமுறை சங்கதியே வளராமல் முடமாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு கட்டமைங்க. யாராலையும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றங்க. அதனாலதான் இங்க திமுக அரசாங்கம் வந்து டாஸ்மாக போதையில கொண்டு வர மாட்டாங்க. ஆனா வந்து போதை மறுவாழ்ப்புன்னு சொல்லிட்டு இந்த ஹெராயின், கஞ்சா, அபினு இதெல்லாம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா பிரிச்சுக்கிட்டாங்க. தெளிவான அரசாங்கம் இங்க நடக்கிறது. டாஸ்மார்க்ல சத்து டானிக்கு, அந்த சத்து டானிக்கு நீங்க குடிச்சிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்து நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா இதெல்லாம் போதை. இதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு போலீஸ் ஆபீசர்லாம் நின்று எல்லாம் பேசுவாங்க. போதை கிடையாது, இதெல்லாம் போதை. மதுன்றது அவங்களுக்கு சத்து டானிக். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம மாண்புமிகு சுகாதார அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூட என்ன சொல்றாரு, கேன்சர் வருது, நீங்க பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வருது, அதனால தடை பண்ணிட்டோம். நம்மளாம் போடு என்ன பரப்பா கேன்சர் தடை பண்ற பஞ்சு மிட்டாயா? 10க்கும் 5க்கும் பிச்சை எடுக்கிறவன் கழுத்துல தூக்கின்னு போய் விற்கிறான் பஞ்சு மிட்டாய். அவங்ககிட்ட போய் வீரத்தை காட்டுறிய மானங்கட்டவனே, இங்க பாரு இவ்வளோ டாஸ்மாக் 4600 கடையா திறந்து வச்சுக்கிட்டு 42,000 கோடி கொள்ளை அடிக்கிறியே, அது சத்து டானிக்கா? இந்த நிகழ்ச்சி மேல ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இல்ல சொல்றேன், எதிர்த்து அடிக்காதவன் நீங்க வந்து தடை பண்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், இனிமேல் வந்து டாஸ்மார்க் போர்டு பக்கத்துல சாத்துமார்க் சத்து டானிக் அப்படின்னு சொல்லி போர்டு போடுங்க. இது வந்து உற்சாக பானம், இதை குடித்தால் வந்து உடல் வலிமையாகும், இதை குடித்தால் மூளை வந்து நல்ல சுறுசுறுப்படையும், இதை குடித்தால் வந்து நீங்க வந்து எந்த ஒரு நோய்க்கும் ஆளாகாமல் நீங்க நிம்மதியாக போய் சேரலாம் போடு. நல்லது, நாங்க வணங்குறோம். ஏன்னா சாதாரண பஞ்சு மிட்டாய் விற்கிறவனை போய் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு தடை பண்றியே, இதுக்கு என்ன பதிலே இல்லை. அது எதுக்கு இந்த விஷயத்தை இங்கே முன்வைக்கிறேன்னா, எதிர்த்து அடிக்க முடியாத ஆட்கள் தான் உங்களுக்கு வீரத்தை நீங்க காட்டுறீங்க. இதே டாஸ்மார்க் மூடு, டாஸ்மார்க் வந்து ஆல்கஹால் கிடையாதா? நீங்க பியர் குடிச்சாலும் ஆல்கஹால் தானே. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, எனக்கு தெரியல. ஆனா பியர் குடிச்சாலும் அதுலேயும் சில ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குல்ல. ஆல்கஹால் குடிச்சா என்ன ஆகும்? மூளை மழுங்குச்சுன்னா குற்ற செயல் போகும். குற்ற செயலுக்கு போறப்ப ஆபாசமான வார்த்தைகள் வரும். ஆபாசமான வார்த்தைகள் வரும். யார்கிட்ட, தாய்கிட்ட பேசுறோமா, மனைவி கிட்ட பேசுறோமா, தங்கை கிட்ட பேசுறோமா, சுயநினைவு இழந்து நீ மனிதனற்ற தன்மையா மாற்றுறது தானே போதையோட வஸ்து. இப்போ நீங்க பிடிச்சிருக்க சிந்தட்டிக் போதைன்றது என்னது? சிந்தட்டிக் ட்ரக் நீங்க பண்ணீங்கன்னா நரம்புல சிக்காய் நீங்க அதிபோதையில போயிடுவீங்க. ராஜபோதைன்னு சொல்லுவாங்க, படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ராஜபோதடா அப்படின்னு. அந்த ராஜபோதையெல்லாம் போயிட்டீங்கன்னா வானத்துல பறப்பீங்க, நீங்க ராக்கெட்ல போவீங்க. அந்த மாதிரி உங்க கான்சியஸ் வரத்துக்கே உங்களுக்கு பல நாட்கள் ஆகும். உங்களை மீட்டு கூட்டு வந்தாலே நீங்கன்னு உணர்றதுக்கே பல நாட்கள் அவங்க உட்கார வச்சு அந்த போதையை இறக்குவாங்க. அந்த மாதிரி இதை கடத்தியிருக்காங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களை அழிக்கக்கூடிய செயல்களை, இந்திய இளைஞர்களை அழிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டுக்கிற இந்த ஜாஃபர் சாதிக்கு, அவருடைய தம்பி சலீம், இன்னும் எல்லாரையும் வந்து சாதாரணமாக சும்மா அரெஸ்ட் பண்ணிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா 3 வாட்டி அரெஸ்ட் பண்ணி ஜாமீன் கொடுத்த பிறகுதான் அரசியலில் பணத்தை வைத்து எதையும் பண்ண முடியும், அதுவும் திமுகவில் போஸ்ட் வாங்க முடியும் என்று நிரூபித்தவர் தான் இந்த ஜாஃபர் சாதிக். அப்படின்னா இன்றைக்கு திமுகவுடைய மேற்கு மாவட்டத்துடைய அயலகத்துடைய துணைத் தலைவராக இருக்கார். புதுக்கோட்டை அப்துல்லா எம்பிக்கு அவருக்கும் பெரிய லிங்க் இருக்கு. கென்யாவுக்கு ஏன் போயிட்டு வந்தாலும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. இப்போ ஒரு உயர் போலீஸ் அதிகாரி இவர் ஃபண்ட் பண்ணி வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தால் அவரும் இன்வெஸ்டிகேஷன் விங்கில் வர்றாரு. இவங்க எல்லாமே பணத்தை குடிச்சு அடைச்சவன யாருன்னா போய் கேட்டோன்னா யாரு என்னன்னு எதுங்களேப்பா எவ்வளோ தலை அந்த போஸ்டிங் போட்டு ஒரு 10 லட்சம் தரான், 10 லட்சம் கொடுத்தா போட்டு விடியா, அந்த போட்டு விடியா, அந்த போயா அயலக துணைத்தலைவர் நீ தான் என்ன போனோன்னா அந்த ஒத்த பிராண்டை வச்சு தமிழ்நாட்டில் ஏமாத்துற மாதிரி இந்தியாவில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அமீர் வந்து பொது வழியில் எப்படி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கருத்தை சொன்னீர்களோ, இந்தியாவே தாங்கக்கூடிய சக்தி நீங்க மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினீங்களோ, இதற்கும் பதில் சொல்ல வேண்டும். கண்டிப்பா இந்த விஷயம் எவ்வளவு தூரத்துல போய் முடியுது, எங்க போய் முடியுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி சார், தொடர்ந்து நன்றி.